வேற மாதிரி இது தலை படம். இந்த படத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்லோ, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த நீங்கள் நினச்ச விட டபுள் மடங்காக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட்டு செம வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஸ்லோவாக தான் போதும், ட்விஸ்ட்டு செம இருக்குது. செகண்ட் ஹாஃப் தெரியும். செகண்ட் ஹாஃப் செம இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்நியர் சூப்பராக இருக்குது. அப்படி இல்லை, ஓகே தான். பட் விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு காமெடியில் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக போகிற மாதிரி இருக்குது. பட் டைம் பண்ணதே தெரியல. அஜித் சார் படம் ஃபுல்லாகவே அவர் தான் இருக்கார். ஃபஸ்ட் டைம் ஒரு சிம்பிளாகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சடனாக காட்டிட்டாங்க. ஸோ அவர் பட்டைய கலைப்பு இருக்கார். கதை தான் விறுவிறுப்பாக அந்த கதை விறுவிறுப்பாக போகிறதுக்கு காரணமே அவரோட மியூசிக்கும் ஒரு காரணம் தான். நல்லா தான் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. தலை நல்லா காட்டியிருக்காங்க. வேற மாதிரி இருக்குது தலை படம். அஜித்னா யாருன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பாரு, வேற லெவலில் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் தான் ஒரு எத்தனை கூட போர் இல்லை, அந்த மாதிரி இருக்குது படம். சில பிளாக் ஷீப்புங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எவனும் நம்பக்கூடாது. படத்தை பார்த்துட்டு சொல்லணும். எவன் சொன்னாலும் வேற லெவலில் இருக்குது படம். மகிழ் திருமணினா என்னன்னு காட்டிக்கிறான் டைரக்டரு அஜித்தே கடவுளே. அவ்வளோதான். வேற இன்ட்ரோல் சீன் தான். அவன் பொண்டாட்டியா வந்து த்ரிஷா வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்ட்ரோல்லாம் பக்காவாக இருக்குது. பிஜிஎம் மிரட்டிட்டாரு. இனிமேல் தலை தான் மாசு தலை. செகண்ட் ஹாஃப் தரமா படமே செகண்ட் ஹாஃப் தான் இப்போ பார்க்குறீங்க. வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த காலத்து மயில் திருமணி தான் சும்மா அப்படியே ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சுக்கிறான். அந்த கேமரா சீக்வன்ஸ் பார்க்கணும் எப்படி இது பாருங்க. போயிட்டு மொத்தத்தையும் அப்படி காட்டிக்கிறான் அவன். மொத்தமே வேற லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபில் தலைவர் ஸ்டண்ட் வேற இருக்குது. வேற மாதிரி இருக்கும் படம். வந்து பாருங்க. அனிருத் மியூசிக் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவர் செம்மையாக கொடுப்பாரு. இப்போ ராக் ஸ்டார் அவர் அந்த மியூசிக்ல இப்போ அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ராக் ஸ்டார் செம்மையாக இருக்கு ப்ரோ. அது நாங்கள் வந்து அதாவது வந்து அஜித் மகிழ் திருமணி முன்னாடியே சொன்னார், இது வந்து நீங்கள் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, ஒரு படமாக எதிர்பார்க்காம வந்து பாருங்க அப்படின்னாரு. பார்க்கும்போது படம் வந்து நல்லா தான் இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது படம். இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபைட்டு இந்த மாஸ் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு தோணுது. ஏன்னா ட்ரைலர்லேயே நம்மளுக்கு காட்டினாங்க. இது நம்ம எதிர்பார்ப்போம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில். எல்லாரும் மறக்காமல் பார்க்கணும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பயங்கரமாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட 2 வருஷத்துக்கு கழிச்சு பார்க்குறோம். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு தான் படம் இது. நீ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தமிழ் மூவி எங்கேதான் கிடையாது. எல்லாமே அவுட்டர் தான். நீங்கள் நினச்ச விட டபுள் மடங்காக பார்க்கலாம். எவனா கமெண்ட்ஸ் பண்ணி இந்த படத்துக்கு ரொம்ப நான் காலி. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கமெண்ட்ஸ் விடுங்க. அந்த மாதிரி இருக்குது படம். நீங்கள் உள்ளே வந்து பார்க்கணும். உள்ளே வந்து பார்த்து நீங்கள் செகண்ட் ஹாஃப் பாருங்கள். பார்த்துட்டாங்க இன்னும் தர மாதிரி ரிவ்யூ. செகண்ட் ஹாஃப் பிச்சு படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாலிவுட் படம்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இல்லை, அதை விட சூப்பராக இருக்குது. மகிழ் திருமேனி அவரோட 3 படத்தை விட இந்த 4வது படம் இன்னும் டாப்பில் வரும். அஜித்குமார் ஏகே சொல்கிறதுக்கு நான் பற்றி எதுவுமே இல்லை. ஏகே வந்து சூப்பர். அவரோட கேரியர் லெவலில் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக என் தலை என்றைக்குமே தலை தான். நான் அவர் ஃபோட்டோ ஸ்க்ரீனில் காட்டினாலே போதும். இனிமே தான் ஆரம்பம். இனிமே தான் ஆரம்பம். எல்லாம் வைக்க இனிமே தான் ஆரம்பம். தலை ஃபைட்டு கீட்டு எல்லாம் இனிமே தான். தலை மாசு தான் என்றைக்குமே. சாங் அது என் ஃபேவரட் சாங்கு தலை. அது தலை எப்பவுமே மாசு. நான் 35 வருஷமாக ஒரு ஃபேனாக இருக்கேன். ஒரு நார்மல் பர்சனோட படம் தான் இந்த படம். மாஸ்லாம் கிடையாது, டைலாக் கிடையாது, காமெடி கிடையாது, நார்மல், அவ்வளோதான். அவர் சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் இது. படம் நல்லா இருக்கு. சூப்பர். புரியல. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் படம் இருக்கும். படம் ஃபுல் செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும். மியூசிக் தான் சூப்பராக இருக்குது. ஆல் டைம் ஏகே கிங் போல தலையோட அந்த தரிசனத்தை பார்த்தா மட்டும் போதும் எங்களுக்கு. ஆனால் இந்த படத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்லோ, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த மெலடி மியூசிக்கும் சரி, தலை வந்து அந்த டைலாக் டெலிவரியும் செம்மையாக இருக்குது. அது ஒன்று தான் எங்களுக்கு போதும்.
செகண்ட் ஹாஃப்லேருந்து ட்விஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்துனுக்குறோம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு காதல் மன்னன் அஜித்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. அந்த டைலாக் டெலிவரி சரியும், அந்த சாஃப்டான ஸ்பீச்சஸ் சரியும். சூப்பராக இருந்துச்சு சார். நாங்கள் அதுதான் எதிர்பார்க்கல. அவ்வளோ ஸ்லிம் ஆகிட்டு சரியாக இருக்காப்புல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா கேட்குதுங்களா, நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒன்றும் தூங்கலை, தலைவரை பார்க்கறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதனால தான் அது ஒன்று. ரெண்டாவது என்னடான்னா கேமரா சீக்வன்ஸ்லாம் சரியாக கொடுத்துருக்காப்புல. அந்த ஃபுல்லாக மவுண்டைன் இதெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காப்புல. டிரைவிங் ஸ்கில்ஸ் சொல்ல வேணும் தலைவர் அங்கங்கே. நெக்ஸ்ட் இதுலேருந்து இன்னும் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். எப்படியும் அந்த படம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அடிதடி அஜித்தை பார்த்ததோட சாஃப்டாக ஒரு காதல் மன அஜித்தை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். கண்டிப்பாக 2 வருஷம் வந்து ரொம்ப ஒர்த்து தான். ஏன்னா எப்பவுமே ஒரே சீக்கிள் பார்க்குறதோட டிஃப்ரெண்ட் சீக்கிள் பார்க்குறது நல்லா இருக்குது எங்களுக்கு சொல்லப்போனால். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தது. ஒரே மாதிரி பார்க்காம டிஃப்ரெண்ட் சீக்கிள்ஸு. இன்ட்ரோவில் ரொம்ப ட்விஸ்ட்டு தான் சொல்லப்போனால். இனிமேல்ட்டுனா இருக்கிற தலை வந்து அடிப்பாரா இல்லை அவங்க இவங்களும் அடிப்பாங்கன்னு தெரில. ஆனால் 2-3 அடி தலை வாங்கிட்டு வரதான் தான் தலை தாங்க முடியல எங்களால். திருப்பி கொடுத்துருவாரு கண்டிப்பாக. அதை தான் எதிர்பார்க்குறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பிளாக் பஸ்டர் அடிப்போம். மகிழ் சார் சொன்ன மாதிரி அப்படியே தாங்க இருக்குது படம். ஒன்றும் வேறு எதுவும் இல்லை. அவர் சொன்னதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காரு. அதே மாஸ் சீன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. தலையோட என்ட்ரிலாம் ரொம்ப பெருசு அளவுலாம் இல்லை. நார்மலாக சீன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக ஃபஸ்ட்டாக ஓரளவுக்கு என்ன ப்ரோ அனிருத் சொல்லவா வேணும். அவருக்கு சும்மாவே பண்ணுவார். தலை படம்னா தலை ஃபேன் வேறு. அவர் இறங்கி செஞ்சுருக்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்குது படம். நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக ஸ்லோவாக தான் நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஆஃப் தலையை பார்க்குற சந்தோஷம் அவ்வளோதான். மற்றபடி அந்த சந்தோஷம் தான். அதுக்காக தான் பாருது படத்தை. ஆமாம், அது ஒன்று ஓகே. நான் மகிழ் திருமணி பிளே தான் அது ஃபுல்லாக. அதனால் ஸ்லோவாக போகுது. கதைக்குள்ளே போயிட்டாங்க. இனிமேல் தான் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு சொல்கிறோம். நல்லா இருக்கு.